ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டாபிக். ஆக்சுவலி நான் இப்போது பெசநகரில் தான் இருக்கேன். சரிங்களா? இப்போது ஏற்கனவே கூட நான் ஹெல்மெட்டை பற்றி பேசினேன். நண்பர்களே, தயவு செய்து ஹெல்மெட்டு போடுங்க, காரில் சீட் பெல்ட்டு போடுங்க. இன்றைக்கி கூட ஒரு பையனை பார்த்தேன், ஸ்கிட்டானா லைட்டாக ஆகிட்டு, ஆனால் ஒன்றும் ஆகலை, தலையில் தான் அடிபட்டது, ஒன்றும் ஆகலை. இது மாதிரிலாம் இருக்க சொல்ல நம்ம தான் ஹெல்மெட்டு போடணும். புரியுதுங்களா? இப்போது மண்டையில் அவ்வளோ நரம்புங்க இருக்குது, நிறைய நரம்புங்க இருக்குது. ஒரு நரம்பு கட் ஆகிட்டாலும் சரி, நம்ம ஃபியூச்சரே போயிடும். சரிங்களா? அதனால் தயவு செய்து ஹெல்மெட்டு போடுங்க நண்பர்களே. அதே மாதிரி காரில் போக சொல்ல சீட் பெல்ட்டு போடுங்க. ரொம்ப பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் சரி சீட் பெல்ட் போடுங்க காரில் போகிறவங்க. அதே மாதிரி டூ வீலரில் போகிறவங்களும் பின்னாடி ஹெல்மெட் அணியிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மழை டைமில் என்ன ஆகும்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவா மாதிரி வண்டி வச்சுருந்தாலும் சரி, பெரிய வைக்கில் டூ வீலர் இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பள்ளமேடு நிறைய இருக்குது. நம்மளுக்கு இந்த வாட்ரு இருக்கிறனால நம்ம தண்ணியில் போவோம், ஆனால் அந்த இடத்துல பள்ளம் இருக்கிறது தெரியாது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக போங்க, சேஃபாக போங்க. ஏன்னா டூ வீலர் ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி கார் ஓட்டுறவங்க கூட சரி, கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வண்டிங்க போவோம், அவங்க மேலே சேர் அடிக்கலாம், அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஒரு செகண்டு. அது மாதிரி எல்லோரும் பொதுமக்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கணும். யாருக்கும் எந்த உயிரும் போயிடக்கூடாது, கை கால் எதுவுமே அடிப்படக்கூடாது. புரியுதுங்களா? அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா சின்னவங்களோ பெரியவங்களோ யாருக்கும் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது. அதனால் தயவு செய்து ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்டு, இப்போ மழை பெய்யுது, சளி பிடிக்காமல் இருக்குது, ஜர்க்கின் போடுங்க. சரிங்களா நண்பர்களே? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ பண்ணி உங்கள்கிட்டலாம் பேசி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சரி, அதுதான் இப்போ நண்பர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசலாம், லாங் வீடியோ ஒன்று பண்ணலாம் லைனில் வந்தேன். பெசநகரே வேறு லெவலில் இருக்குது, ஆனால் பீச் கூட்டம் இல்லை, அமைதியாக இருக்குது. மழை இல்லை, மழையின் தாக்கத்தினால் ஜனங்க யாரும் வரல போல். ஏன்னா பாருங்கள், இப்போ நான் கூட ரோப் போடல. ஏன்னா ரோப் போடணும், போட்டு கட்டணும். ஏன்னா பிரேக் அடிச்சுமா விழுந்துடும் ஹெல்மெட்டு. சரிங்களா? எல்லாம் சேஃபாக இருக்கணும். தீபாவளி வருது, எல்லோரும் பர்ச்சேசிங்லாம் பண்ணுங்கள், நல்லா இருங்க. நீண்ட ஆயுளோடு எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாம் ட்ராவலிங்கில் இருப்பீங்க இந்த டைமு. எல்லாரையும் பார்க்கணும். என்னுடைய யூடியூப் நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள், சாட் நண்பர்கள், ஃபேஸ்புக்கு நண்பர்கள் எல்லாரையும் மீட் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் பார்க்குறேன். அந்த பிளான் கரெக்டாக அமைய மாட்டுது. அமைஞ்சதுன்னா எல்லா நண்பர்களையும் பார்ப்பேன். ஹலோ இந்த இது நைட்டில் கூட சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இப்போ வர காருங்கள்லாம் லைட்டு போட்டாங்க வச்சுங்க, பயங்கர பவராக இருக்குது, கண்ணில் அடிக்குது. நான் கிளாஸ் போட்டிருக்கேன், பவர் கிளாஸு போட்டும் அது அடிக்க சொல்ல அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது, கண்ணே அப்படியே ஒரு இருட்டாகிடுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் போடுங்க. இந்த லாங் டிரைவிங் பண்ணுறவங்களாம், டூ வீலர் டிரைவிங்லாம் நைட் டிரைவிங் மேக்ஸிமம் பண்ணாதீங்க, பகல்லையே ட்ரைவ் பண்ணுற மாதிரி பாருங்கள். லாங் டிரைவிங்லாம் ரொம்ப உஷாராக போகணும். இனிமேல் இந்த மாதங்கள்லேயே அப்படியே பனி மூட்டம்லாம் வர ஆரம்பிக்கும்.
அப்போது வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக போகணும். டூ வீலரில் போகிறவங்களாம் சேஃபாக போகணும். ஏன்னா காருன்னா கூட ஓரளவு பெட்ரு, ஏன்னா அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. சரி, டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு சேஃப் இல்லை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க, டேக் கேராக இருங்க, புரியுங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் புல்லட்டில் ட்ரைவ் பண்ணுறாரு, ஹெல்மெட் போட்டிருக்காரு, சேஃபு தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கழுத்தை அப்படி கோணையாக வச்சுக்கினே வண்டி ஓட்டுறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக அந்த ஃபோனில் தான் போதா வண்டி. அவர் ட்ரைவ் பண்ணுறது பார்க்க மாட்டேன்றார். நான் நல்லா பார்க்குறேன். அதுக்கப்புறமா நான் சிக்னல் வந்தவுடனே அவர்கிட்ட சொன்னேன், நண்பா ஒன் செகண்ட் என்னங்க அப்படின்னாரு. ஓரமாக நிறுத்தி பேசுங்க, உங்களுக்கு சேஃபு, நான் நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அவர் சிக்னல் தாண்டி ஓரமாக போய் நின்று பேசினார். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபு, புரியுதுங்களா? ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சு வச்சுங்க, நம்ம ஃபேமிலிக்கு நம்மளை எப்படி சொல்லுங்கள், நம்ம கை கால் அடிபட்டுச்சு, டவுன் ஆகிட்டு நம்ம ஃபேமிலி யார் பார்ப்பா? இப்போ எல்லாருக்குமே கஷ்டம் இல்லை. அதனால் தயவு செய்து டூ வீலர் நண்பருங்க ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக போங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் போக சொல்ல கூட வேகமாக போகாதுங்க. இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம உயிர்களை, சரிங்களா? அதே மாதிரி நம்ம ரோடு மேலே போக சொல்ல பாருங்க, திடீர்னு டாக் வந்துடுது. அதனால தான் சொல்கிறேன், சட்டுன்னு பிரேக் அடிப்போம். பிரேக் அடித்தோமா அந்த டாகு தப்பிச்சு ஓடிடும், சரிங்களா? பின்னாடி வருவோம், நம்ம மேலே இடிச்சிடுவோம், அது நம்மளுக்கு விபத்து ஆகிடும். அதனால் ஸ்லோவாக போங்க, ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. ஒரு 50ல் போங்க, இல்லை 40ல் போங்க. நம்மளுக்கும் சேஃபு, புரியுதுங்களா? இது வந்து நான் வந்து ஒரு யாருக்கும் எந்த பாதிப்பு ஆகிடக்கூடாது, அதுக்கோசம் தான் பேசுகிறேன். நண்பர்களே, நான் சொல்வது எல்லாம் உங்கள் எல்லா நன்மைக்கோசம் தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சேஃபாக காலையில் ஆஃபீஸ் போக சொல்லவும் சரி, பிஃபோராக கிளம்புங்க. ஒரு 1/2 hour முன்னாடி. நீங்கள் வேகமாக போக தேவையில்லை, அந்த டைமுக்கு கரெக்டாக போயிடுவீங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் ஆஃபீஸ் விட்டு வர சொல்லலாம், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நிறைய ரோடுங்கெல்லாம் சரியில்லை, எல்லாம் சாலை விபத்துலாம் ஆகுது. நம்ம தான் பாதுகாப்பாக பொறுமையாக போகணும். நான் இப்போ டிரைவிங் 40க்கு மேலே பண்ணுறதில்லை, நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன். 2-3 வாட்டி எனக்கே ஸ்கிட் ஆச்சு 40ல் போக சொல்லலை. அதனால் தயவுசெய்து நண்பர்கள் எல்லோருமே ஹெல்மெட்டு போடுங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாம் சீட் பெல்ட்டு போடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட, யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது நண்பர்கள். அதை தான் நான் விரும்புகிறேன், சரிங்களா? குழந்தைங்கள ஃப்ரண்ட்டில் வச்சு எட்டுன்னு போக சொல்லுவோம். அந்த குழந்தைங்களுக்கு சிறிய ஹெல்மெட் வந்து அணியுங்க, அதுவும் ரொம்ப வெயிட் இல்லாமல். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக போட்டிங்கன்னா கழுத்து பெயின் வந்துடும் குழந்தைங்களுக்கு. லைட் வெயிட்டில் கொஞ்சம் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. எல்லா நண்பர்களும் சரி, பெண்களும் சரி, எல்லோரும் வந்து ஹெல்மெட் அணியணும். கண்டிப்பாக எல்லோரும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். நான் எல்லாருக்கும் ப்ராப்பர் வேண்டிக்கிறேன் கடவுளை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.